ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பிறந்த நாள். அதுக்காக வீட்டில் வந்து ஒரு குட்டியாக ஒரு கேக் வாங்கி கட் பண்ணுறாங்க. அந்த ஒரு செலிப்ரேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாப்பா கட் பண்ணு. வாவ், ஆஷா ரவியா. இன்னைக்கு ஆஷா தான பர்த்டே, ரவி பர்த்டே. ஆஷா ஆஷா விவானா. அம்மா ஏ அது அது வேணாம். அது என்ன கரெக்ட்? ரை அவ்வளோதான் போதும். ஒரு கேண்டில், சமத்து ஒரு இது ஹாப்பி பர்த்டே. ஓகே, ஊது. 3, 2, 1 ஊது ஊது ஊது. அம்மா ஹாப்பி பர்த்டே டு யூ. பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. பர்த்டே டு ஆஷா. ஹாப்பி பர்த்டே டு யூ. சொல்லு. என்னடா சிரிக்கிற? இந்த ஏய் 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 ஐயோ. ஓகே ஓகே ராஜா ஓகே. நீ ஊட்டினியாடா அம்மாக்கு? அம்மா கூட்டு. அம்மா தட்டி மாய் கத்தியில அதுல இருந்து கொஞ்சம் பிச்சு பிச்சு ஊட்டு. ம் விடு, அப்படியே விடு. அது நக்கிக்குது. ஐயோ ஐயோ. இங்க வா. அண்ணா கூட்டலாமா? குரா. என்ன இருக்கு ஆண்டே? பூசுறா. ஹாப்பி பர்த்டே. இது டேய் வேணா வேணா. டேய் கம்னு ரிவா ரேவன். விடு விடு விடு. ஸோ நல்லபடியாக கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் விவான் குட்டி இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து வெளியில் கிளம்பிடலாம். ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் தான். விவானுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லவ்லாப்போட இந்த நேச்சுரல்ஸ் பேபி டென் டூத் பேஸ்ட் தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆலோவேரா பேஸ்ட் ஃபார்ம்லாம் இருக்கிறதுனால பேபியோட கம்ஸ் வந்து சூத்திங்காக இருக்கும். அது மாதிரி டங்குக்கும் பார்த்திங்கன்னா அந்த சூத்திங் ஃபீல் கிடைக்கும். அண்ட் இதில் ஃப்ளோரைடு கிடையாது. ஸோ எஸ்எல்எஸ் ஃப்ரீ. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ரெகுலராக இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கிட்ஸோட அந்த டீத்தில் கூடிய அந்த பிளேக்கோட ஃபார்மேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணி அதே மாதிரி பாக்டீரியல் க்ரோத்தை வந்து ரிமூவ் பண்ணுங்க. ஜென்டலாக சானிடைஸ் பண்ணோம். அந்த குழந்தைக்கு கம் அண்ட் அந்த பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீனாக ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஷைனிங்காக ஒயிட்டாக இருக்கும். ஸோ அந்த எல்லோ டீத்திங் வராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நியூட்ரல் பிஹெச் லெவல் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக சேஃப். இன்கேஸ் குழந்தைங்க தெரியாமல் முழுங்கிட்டா கூட சேஃப் தான், பயப்பட வேண்டாம். இதோட பைண்டிங்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் விவான் கிட்டக்கு இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவனுக்கு ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலேருந்து. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப சிம்பிளாக நாங்கள் ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுவோங்க. வெளியில் போய் சாப்பிட்டோம், கோயிலுக்கு போனோம், அதெல்லாம் எடுக்கலை. ஸோ அது ஒரு ப்ரைவசியாக ஒரு ஃபேமிலி டைமாக போயிடுச்சு. அதனால ரொம்ப அதை காமிச்சிக்கல. இந்த ட்ரெஸ் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு பர்த்டேக்கு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ண ட்ரெஸ் அழகாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூட் கேஸ் ஓப்பன் பண்ணிடலாம், பெட்டி திறக்கலாம் வாங்க. சைனாவில் என்னென்ன கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நான் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி விவான் குட்டிக்கு, ரேவந்துக்கு எல்லாருக்கும் என்னென்ன கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீட்டில் கடைக்குட்டி அப்படின்றப்போ செல்லம் தான் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து குட்டிக்கு கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் ரேவந்துக்கு, அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்கும் என்னென்ன வாங்கிட்டு தான் காட்டுறேன். சைனாவில் ஃபுட்டு நான் எதுவுமே வாங்கிட்டு வரல, ஸ்வீட்ஸோ இல்லை சாக்லேட்ஸோ எதுவுமே வாங்கிட்டு வரல. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் அது வந்து கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் செட்டு, இது மெயினாக பார்த்திங்கன்னா ரேவந்த் விவான் 2 பேருக்குமே ஷேர் இருக்குது. 2 பேருக்குமே ஸ்பூன் அண்ட் ஃபோக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால இது வந்து நல்ல குவாலிட்டி ஸ்டீலில் மெயில் அண்ட் சைனீஸோட அந்த ட்ரெடிஷ்னல் அந்த பொம்மை போட்டு இருந்தது. அதே மாதிரி இதில் உங்களுக்கு வந்து சாப்ஸ்டிக்ஸும் இருந்தது. ஸோ 2 கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி 2 செட் இருந்தது. இது வந்து விவான் குட்டிக்கு ஒன்று கொடுக்க அவர் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாய் கார் கேம் சொல்லலாம். நம்ம கையிலேயே இது மாதிரி மூவ் பண்ணலாம். இது வந்து ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா இருக்குது. பேட்டரிலாம் கிடையாது, கையிலேயே பண்ணணும். எது கொடுத்தாலும் அவர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து கஜானாவில், அதாவது சைடில் வந்து அதை வச்சுப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து பார்ப்பாராம். அண்ட் இந்த ஒரு ஃப்ளைட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு டாய் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அங்கே நான் நிறைய டாய்ஸ் வாங்கினேன். அப்போ வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க.
அடுத்த டாய் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதில் ஒரு ட்ரக்கு மாதிரி இருக்கும், அது திடீர்னு டிரான்ஸ்ஃபார்மராக மாறும். ஸோ அந்த டாய் கேட்டுகிட்டே இருந்தான் அவன். அந்த மாதிரி வந்து லாரியாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து மேன் மாதிரி மாறணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி அங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருந்தது. இது ஃபுல்லாக மேனுவல் தான். நான் வந்து அங்கேயே வந்து என்ன பண்ணேன்னா அட்டைப்பெட்டிலாம் தூக்கி போட்டுட்டேன். அந்த வெயிட் இல்லை, அதான் அட்டைப்பெட்டியாக தூக்கி போட்டு டாய்ஸ் மட்டும் சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். இல்லைனா வெயிட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். அடுத்த டாய் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாய் விமானுக்கு. கேட்டுகிட்டே என்ன குட்டி ரோபோட் வேணும் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த ரோபோட் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டான்ஸ் ஆடும், நடக்கும், பாட்டு பாடும், எல்லாமே பண்ணும். இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாய் தான் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே வந்து குட்டி ரோபோட் ரொம்ப பிடிக்கும். அங்கே சைனாவில் வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நார்மல் ப்ரைஸில் கிடச்சிது. எனக்கு 120 யுவான் அப்படின்ற ப்ரைஸு கிடச்சிது. நம்ம ஊரில் ஒரு யுவானுக்கு வந்து 12 ரூபானா நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்களேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து அங்கே டெமோ காமிச்சப்போ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரோபோட் எப்படி இருக்கு விவான்கிட்டே கேட்கலாம். விவான், ரோபோட் எப்படிமா இருக்கு? நைஸ். பிடிச்சிருக்கா உனக்கு? அது என்ன பண்ணுது? ரோபோட் என்ன பண்ணுது? பாட்டு பாடுதா? சரி, பாய் சொல்லு. பாய். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேரம் அண்ணனும் தம்பி 2 பேரும் வச்சு இதை விளையாடிட்டு இருந்தாங்க. டாய்ஸ் வந்து என்னமோ பேருக்கு விவானுக்கு கொடுத்தாலும் அதை வந்து முழுக்க யூஸ் பண்ணது ரேவந்த் தான். அதை வளர்ந்த குழந்தை அது. அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து எனக்கு டாய்ஸாக வேணாம் அப்படின்ற, பட் டாய்ஸை எடுத்துகிட்டு வந்து அவன் விளையாடுறான். அடுத்தது இந்த பேக் நான் எனக்காக வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு குட்டி ஹேண்ட் பேக் மாதிரி இருக்கும். பட் இந்த பேக் பார்த்து நிறைய பேர், அதாவது கடையில் இருக்கிறவங்களே நல்லா இருக்கு இந்த பேக் எங்கே வாங்கினீங்கலாம் கேட்டாங்க சைனாவில். ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு பேக் இது. இது வந்து 40 யுவானுக்கு வாங்கினாங்க. அண்ட் சைடில் இருக்க பொம்மை வந்து தனி ஒரு 10 யுவானுக்கு வாங்கியிருப்பேன். அழகாக வந்து ப்ளஃபியாக நல்லா வந்து ஒரு என்ன சொல்கிறது ப்ளஃபர் டாய் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேக் இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய சைல்டு ட்ரீம். அதாவது ஒரு குட்டி கேமரா வச்சு எல்லோரையும் ஃபோட்டோ எடுக்கணும்னு. அப்போ எனக்கு இது வந்து கிடைக்கல. ஸோ அதனால இப்போ வந்து விவானுக்கும் ரேவந்துக்கும் 2 பேருக்கும் சேர்த்து மெயின்லி ரேவந்த் தான் யூஸ் பண்ணுவான். ஏன்னா அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எல்லாரையும் எடுத்துகிட்டு இருப்பான். ஒரு கிட்ஸ் கேமரா. பட் இதில் உண்மையிலே வந்து ஃபோட்டோ எடுக்குது. பட் வந்து குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோன் குவாலிட்டி மாதிரி இருக்காது, கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னே விவானோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பாருங்களேன், இப்படி தான் பண்ணுவோம். அதை வந்து ரேவன் சொல்லி கொடுத்தது. யார் ஃபோட்டோ எடுத்தாலும் வாய் அப்படி வெயின்னு சொல்லி கொடுத்து குழந்தைக்கு எடுத்து வச்சுருக்கான். வீட்டில் இது மாதிரி அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா இது பெரியவன் பண்ணுறதுலாம் சின்னதும் பண்ணும் பாருங்கள், அப்படியே காப்பி அடிப்பான். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா சின்னவன் தான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரியவன் தான். உங்கள் வீட்டில் எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த ஸ்பைடர்மேன் கோட். அங்கே நிறைய இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய இருக்குங்க. இப்போ ரேவந்த் பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டாக இருக்கும், 6.2 feet இருக்கான். அவனுக்கு நான் வந்து 2 ஜெர்சி ஃபுட்பால் ஜெர்சி வாங்கிட்டு வந்தேன். அதுவே பார்த்திங்கன்னா தேடி வாங்கிட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. பட் சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் டாய்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ விமானுக்கு வந்து மொத்தம் நான் ஒரு 4 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். 2 வந்து கோட்டு, அப்புறம் 2 வந்து சைனீஸ் காஸ்டியூம், அந்த ஒரு ட்ரெஸ் மாதிரி நல்லாயிருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேண்ட், அது ஆல்ரெடி அவன் எடுத்து போட்டுட்டான். இது வந்து சைனீஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இது. ஸோ அந்த ஊரில் குழந்தைங்களாம் போட்டுக்கிற மாதிரி நம்ம ஊரில் எப்படி வேஷ்டி சட்டையோ அந்த ஊரில் இந்த ட்ரெஸ் அது. காட்டன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து என்னைக்காவது அவனுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டைமில் போடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தம் தானே. ஸோ அங்கே போயிட்டு வந்திருக்கு, அந்த ஒரு மெமரியாக வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று கோட்டு தான். இதுவும் பார்த்திங்கன்னா அவர் கோட் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் கோட்டு வாங்கிட்டு வான் அப்படின்னுவான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஹுடி மாதிரி வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் அவனுக்கு பெரிய சைஸ் தான், இருந்தாலும் வச்சு போட்டுக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பேரம் பேசி வாங்காமல் எடுத்த உடனே வந்து யானாவில் தான் சொல்லுவாங்க. பட் நம்ம போன வேலைக்கு பேசினா தான் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகும். அண்ட் இந்த டாய் பார்த்திங்கன்னா அங்கே நான் அந்த இதுக்கு போனேன்ல, அந்த சைனீஸ் காஸ்டியூம் போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டேன்ல, அங்கே வந்து 10 யுவான் சொல்லி ஜஸ்ட் ஒருத்தர் வந்து வித்துட்டு இருந்தார். இது வந்து மேலே அப்படியே ஏரோப்ளேன் மேம் பறக்கும், பட் இப்போ சார்ஜ் இல்லை. அடுத்தது இந்த டாய் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு நாடகம் இருக்கும். அதாவது ஃபேஸ் மாறிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து நம்ம ஊரில் எப்படி கரகாட்டம்லாம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த ஊரில் இந்த ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இருக்கும். அதாவது இப்படி திரும்பினா ஒரு ஃபேஸ் வரும், திருப்பி திரும்பினா ஃபேஸ் மாறும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு டாய் தான் இது. ஸோ மேலே வந்து நம்ம கிளிக் பண்ண ஃபேஸ், அந்த பேண்டோட ஃபேஸ் மாறிட்டே இருக்குது. இது அந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டாய் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அந்த ஒரு பொம்மை இது. ஸோ கீழே வந்து இந்த மாதிரி விழாமல் விளையாடிட்டே இருக்கும். இதை ஒரு ஜஸ்ட் ஒரு ஹோம் டெக்கர் பர்பஸ்க்காக தான் வாங்கிட்டு வந்தேன். மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் ஞாபகார்த்தமாக இருக்கிறதுக்காக தான். அடுத்தது விவானுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்பைடர்மேன் சூட்டு, காஸ்டியூம் கிடைக்காது சூட். இது அந்த 6 பேக் வச்ச மாதிரி இருக்கும். செம்ம ஹாப்பி ஆகிட்டான் பாருங்கள். இப்போவே போடுன்னு சொல்லி கேட்டு அப்புறம் போட்டு விட்டேன். செம்மையாக பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து 100 யுவானுக்கு வாங்கினேன். 100 யுவானா நம்ம ஊருக்கு வந்து 1700 1200 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மசல்லாம் வச்ச குழந்தைக்கு உண்மையிலே வந்து அந்த ஸ்பைடர்மேன் ஃபீல் கொடுக்கும்.
எங்கள் வீட்டில் ரேவந்தும் விவான் 2 பேருமே ஸ்பைடர்மேன் பைத்தியம் தான். ஸோ சின்னவன் வந்து பெரியவன் வந்து சின்ன வயசில் இதே மாதிரி ஸ்பைடர்மேன் சூட் போட்டு அந்த செவர்லலாம் ஏறுவான் பள்ளி மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ரேவந்துக்கு ஒரு நல்ல சூப்பரான வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நல்ல பிராண்ட் அது. ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு பார்த்துட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்லிப்பர்ஸ் ஒன்று அங்கே நல்லா வந்து குவாலிட்டியில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இதெல்லாமே. ஸோ இது வந்து க்ராக்ஸ் டைப்பில் இருக்கும். இது வாங்கிட்டு வந்தேன் ரேவந்துக்கு. அடுத்தது அவனுக்கும் ஒரு பொம்மை. அவனுக்கு இது மாதிரி ஃபிகர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரே ஒரு பொம்மை மட்டும் அவனுக்கு வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி நிறைய இருக்குது. அண்ட் அவனுக்கு அந்த 2 ஜெர்சி வாங்கிட்டு வந்து அதில் ஒன்று போட்டுட்டுனா ஒன்று வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து அந்த ஃபுட்பால் ஜெர்சி தான் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனால் தான் வாங்குவான். அடுத்தது ஒரு பிரேஸ்லெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ரேவந்துக்கு. இது வந்து ஒயிட் மெட்டல் ட்ராகன்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மேன்லியாக இருக்கும் போட்டால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது வந்து ரேவந்துக்கு மெயினாக வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சில கீ செயின்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கீ செயின்ஸ் வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் இந்த பேண்டாக போட்டது, அப்புறம் அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டால்னு சொல்லி ஒரு 5-6 கீ செயின் வாங்கிட்டு வந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு எங்கே போனாலும் 2 விஷயம் தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் கேட்பார். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ட்ரெஸ் கேட்பார். ட்ரெஸ்ஸு வந்து சைஸ் எக்ஸாக்டாக இல்லைனா நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதால நான் வந்து பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு. இந்த 3 பேண்டட் கீச்சைனுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபரில் வாங்கினாங்க. அது எவ்வளோ ஞாபகம் இல்லை. அப்புறமா குட்டி குட்டியாக இந்த ஹார்டின் போட்டு அந்த கிளிப்பெல்லாம் வந்து அங்கே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கீச்சைன் வந்து இது ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக வந்து கிரேட் வால் ஆஃப் சைனாக இருக்கும். இது ரேவந்துக்கு வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கீச்சைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த கிளாக் இருக்கிற மாதிரி இது பெண்டன்ட் இது. ஸோ இது செயின் மாதிரி கழுத்தில் போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப அது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இது வந்து ரேவந்துக்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி திங்ஸ்லாம். ஸோ வந்து இந்த பிளாக் ஷர்ட் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இந்த மாதிரி செயின்லாம் போடுவான்னு சொல்லுவான். ஸோ அதுக்காக பார்த்தப்போ நல்லா இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து நம்ம செல்லை மட்டும் போட்டுக்கணும். போட்டால் வந்து கிளாக் ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டெரகோட்டா வாரியர்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது கிஃப்டிங் பர்பஸ்க்காக யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. கோல்டு காயின்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே கண்டுபிடிச்ச அந்த சிலைகளோட அந்த மேலே வந்து அந்த உருவம்லாம் அதில் பதிச்சிருக்கும். ஒரு கோல்டு காயின் மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு அழகான ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். இது வந்து வால் ஹேங்கிங்கு. சைனானா சில்க் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த சில்கில் வந்து சைனாவோட மெயினான அந்த என்ன சொல்கிறது மான்யூமெண்ட்ஸ்லாம் வந்து போட்ட ஒரு பக் இது. கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவதார் மவுண்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஆர்ட் இது 2 வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது. இது வந்து கிளாஸ் ஃப்ளவர்ஸ் நம்ம ஹேர் ஆக்சசரி. இது அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அழகாக வந்து நமக்கு நல்லா ஷைனிங்கான ஒரு கிளாஸ் ஃப்ளவர்ஸ்லாம் எல்லாமே. ஸோ நம்ம வந்து கொண்டை போட்டு வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ சைடில் அழகாக வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ண வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கிளிப்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். நான் ஒரு 3 மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து ஷாங்காயில் வாங்கின பேக்ஸ் இது எல்லாமே. இதில் வந்து ஒரு 7-8 பேக் வாங்கியிருப்பேங்க. சரி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நல்ல குவாலிட்டியான பேக் உள்ள வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் லைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 7 பேக் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் ஒயிட் மெட்டல் ஜுவல்லரி அங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. அதனால பார்த்திங்கன்னா ஒரு லாங் செயினும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நம்ம ஊரில் வந்து இப்போ ஒயிட் மெட்டல் கிடைக்கதான் தெரியல. பட் ஸ்டார்டிங்கில் நிறைய கிடச்சிட்டு இருந்தது. பிளாக் மெட்டல் ஒயிட் மெட்டல்லாம் கிடைக்கும். பட் இப்போது சைனாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நிறைய எக்கச்சக்கமான ஜுவல்லரி நிறைய புது புது டிசைனில் வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கெலாம் கூட வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா லாங் அந்த ஃப்ளாரல் பெண்டன்ட்டோட இருக்கும். சேம் இது மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இருக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டெரகோட்டா வாரியரில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலைகளோட அந்த உருவம் அப்படியே பதிச்சிருக்கும். குதிரை, சிப்பாய், அப்புறம் பார்த்திங்கன்னா மந்திரின்னு சொல்லி மொத்தம் இந்த மாதிரி ஒரு 5 விதமான ஸ்டாச்சுஸ் இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா மெயினாக வாங்கினது எங்கள் அம்மாக்காக. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த பொம்மைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஊரோட கல்ச்சர் ட்ரெடிஷ்னலான ஒரு காஸ்ட்யூம் இது. எங்கே போனாலும் இந்த காஸ்ட்யூம் வந்து போட்டுக்கிறீங்களா, ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த காஸ்ட்யூம் போட்டு டெக்கரேட் பண்ண டாய்ஸ் வந்து நான் 2 எங்கள் வீட்டுக்கும் ஒரு செட்டு ஒரு ஆண் பெண் வந்து எங்கள் அம்மாக்காக வாங்கிட்டு வந்தேன். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வாங்கி கொடுத்தா அந்த ஷோகேஸில் கரெக்டாக இருக்கும். பெருசாலாம் பத்தாததுனால குட்டிவாக வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிங் பேக். இது வந்து ஷாங்காயில் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம ஃபோன்லாம் போட்டு அழகாக எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி 2 பேக். இதுவும் வந்து பேண்டா போட்டு இருக்கும். க்ரீன் அண்ட் பிங்க். அங்கே பேண்டா ரொம்ப ஃபேமஸுங்க. எல்லா இதுலேயுமே பேண்டா பொம்மை இருக்கும். குட்டி குட்டி பேண்டா மேக்னெட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்னெட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஊர் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் இருக்கும் இல்லையா. அது வந்து பீங்கா மேலே ஒரு சின்ன ஒரு ஜார் மாதிரியும் இருக்காது. ஒரு வேஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே கூட உங்களுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி செடி கூட வச்சுக்கலாம். இல்லை ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேஸ் வந்து ஒரு 5 வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் சொல்லவே வேண்டாம் மேக்னெட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம மலேசியாவில் இறங்கினப்போ அங்கே மேக்னெட்டு, ஷாங்காய் மேக்னெட்டு, எந்தெந்த இடத்துக்குலாம் போடணும் அந்த மேக்னெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். டெரகோட்டா வாரியரில் பார்த்திங்கன்னா அந்த குதிரை மாதிரி இருக்குல்ல அந்த மேக்னெட். அப்புறம் கிரேட் வால் ஆஃப் சைனா
இந்த மாதிரி எந்தெந்த பிளேஸ் நான் விசிட் பண்ணணும் எல்லா மேக்னெட்ஸுமே வந்து இதில் அழகாக நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு மேக்னெட்ஸ் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நான் எந்த பிளேஸுக்கு போனாலும் அந்த பிளேஸோட மேக்னெட் வாங்குவேன். அதனால் பார்த்திங்கன்னா கோவிலில் கூட அங்கே வந்து அந்த ஒரு லக்கி மேக்னெட்னு சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் சேஃபாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் லக்கேஜில் கூட சம்டைம்ஸ் எடுத்து போட்டுறாங்க சொல்லி சேஃபாக பேக் பண்ணி நான் வந்து செக்இனில் போட்டு இந்தியாவுக்கு பத்திரமா எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ஆசைப்பட்டு வாங்குறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது அந்த கிரேட் வால் ஆஃப் சைனால எடுத்த ஃபோட்டோ, அந்த புக் இது வந்து நான் ஒரு மெமரிக்காக நான் அங்கே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே அவதார் மவுண்டன்ஸ் போனோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து எடுத்து கொடுத்தாங்க, 10 யுவான் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. இது நான் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கடையில் கொடுத்து ஃப்ரேம் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரெடிஷ்னலான அந்த ஹேங்கிங்ஸ் இருக்குல்ல, ஏங்க இது வந்து எடுத்த உடனே 500 ரூபா, அதாவது 500 யுவான் அங்கே ஒன்று எப்படி ஏமாத்துறாங்க பாருங்களேன். அப்புறம் அடித்து பிடிச்சி 250க்கு வாங்கிட்டு வந்தேன். நம்மக்கிட்டேவா சொல்லுங்கள். ஸோ வந்து ஒரு வந்து ஹேங்கிங் வந்து 500 யுவானா, 2 வந்து 1000 யுவானா. அப்புறம் 50 தான் கொடுப்பேன், 2 சேர்த்து கொடுப்பேன்னு கேட்டேன். அப்புறம் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோக்கு வந்து அவங்க விற்கிறாங்கன்னு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜேட், ஒரிஜினல் ஜேட் ஃபேக்ட்ரியில் நம்ம வாங்கிட்டு வந்த இயரிங்கு, பெண்டன்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட்லாம் அங்கேயே வாங்கினேன். அப்புறம் வந்து சொரோஸ்கி டைமண்ட், அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து லேப் டைமண்ட் சொல்லுவாங்க. இது வந்து இந்த செயின் வந்து அம்மாவுக்கு, உமாக்கு, மாமியாருக்கு வந்து இதே மாதிரி சேம் வந்து இயரிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அவங்களுக்கு இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது மாமியாருக்கு வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெண்டன்ட் வந்து நான் எனக்காக வாங்கிக்கிட்டேன். அதோட மேட்சிங் இயரிங்ஸ் இந்த கோல்ட் செயின்லேயே வந்து போட்டு நான் அங்கேயே போட்டுக்கிட்டேன். சூப்பராக செம்ம ஷைனிங்காக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதிலே பிரேஸ்லெட்டு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே சொரோஸ்கின்றது அங்கே தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு நல்ல ப்ரைஸ் கிடச்சிது. அப்புறம் 2 வாட்ச் வாங்கிட்டு வந்தேங்க. இது வந்து ஃப்ரெண்டுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். 2 வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன், ரெண்டுமே நல்ல வைப்ரண்ட்டான கலர்ஸில் இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, எல்லா கிஃப்ட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்று மட்டும் பாக்கி இருக்குது. அது என்னென்னா அந்த கோவிலில் வந்து ரொம்ப லக்கியான ஒரு விம்சும்னின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து அந்த காயின் வந்து ரொம்ப லக்கி, நம்மளுக்கு வந்து வெல்த் கொடுக்கும்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அவங்க நிறைய வந்து நம்பிக்கை தான் அந்த ஊரில் நான் பார்க்குறேன். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விம்சும்னி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நம்ம பால்கனியில் அப்புறம் மாட்டிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ காமிச்சாச்சு. பட் வந்து மேக்னெட்ஸ் மட்டும் நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து அப்புறமா அவங்களுக்கே வந்து எடுத்து கொடுத்துடலாங்க. கொரியர் பண்ணுறவங்களாம் கொரியர் பண்ணிடலாம். அம்மாக்கா நேராக போய் தான் கொடுக்கணும். ஸோ ஒரு நாள் போயிட்டு அம்மாக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம். மாமியாருக்கு இயரிங்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு, அவங்க போட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் எல்லா மேக்னெட்ஸும் எடுத்து வச்சிடலாம். ஸோ என்னோட ஒரு வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படா ஃப்ரிட்ஜில் மேக்னெட் ஒட்டுவோம் அப்படின்ற மாதிரி இருப்பேன். என்ன மாதிரியும் நீங்களும் ஒரு மேக்னெட்டில் வர இருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆமாக்கா எனக்கும் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி அந்த வேஸ் மாதிரி சொன்னேன் இல்லையா, குட்டி ஜாடி மாதிரி, அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே வந்து நம்ம ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணிவிட்டு வச்சோன்னா அழகாக இருக்கும். சைனா ட்ராவல் ரொம்ப வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. யூரோப்புக்கும் சைனாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன். சில விஷயம் பிடிச்சிருந்தது, சில விஷயம் சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்க நாடுன்றப்போ அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம அதை ஒரு விசிட்டராக போய் பார்க்குறப்போ நம்மளுக்கு புதுசாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது எந்த நாட்டுக்கு போகிறோம், அடுத்தது எந்த ட்ராவல் அப்படின்றது கண்டிப்பாக கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இல்லை எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்றது ஏதாவது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தான் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அங்கே போக முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த ஜேர்னி கண்டிப்பாக தொடருங்க. வருஷத்துக்கு முடியலன்னா கூட ஒரு 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் போவோம். மறக்காமல் உங்களோட ஆப்ஷன்ஸ் கொடுங்க.